ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 54வது அதிகாரம், அதில் 2 மற்றும் 3வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்க கேட்போம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், இடங்கொண்டு பெருகுவாய். நம்ம நீ உட்கார்ந்துருக்கிற இடத்துல உங்களுடைய வலது கருத்தை மாத்திரம் உயர்த்தி நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவேன். நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவேன். நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவேன். பரலோக தேவனே, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களோட பேச நீர் உண்மையில தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாள் பெருக்கத்தின் நாளாய் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நீர் உம்முடைய ஜனத்தை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் பெருக செய்யும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரா இருந்தாலும், இது என்னுடைய ட்ரை சீசனாக இருக்கிறது, என்னுடைய வியாபாரத்தில் அவ்வளவான முன்னேற்றங்கள் இல்லை, ஒரு ஸ்தம்பித்த நிலை தொடர்கிறது என்கின்ற நிலைமையில் யார் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறீர், நீர் பெருகச் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கரங்களை தருகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். சரி, இந்த நம்ம வசித்த வசனம் இருக்கு இல்லையா, ஏசாயா 54, அதில் 2, 3 இந்த வசனங்கள் உண்மையிலே இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏன்னா 53ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து பாடுபடுகிறதை பற்றி எழுதியிருக்கிறது. மேசியாவாக அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து 54ஆம் அதிகாரம், அதில் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம். அதில் முதல் வசனம், பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இஸ்ரவேலர்களை தனியாகவும் புறஜாதியாரை தனியாகவும் பார்க்கிறார். ஸோ வாழ்க்கைப்பட்டவள் அப்படின்னு சொல்றது யாரை சொல்றாருன்னா இஸ்ரவேலை சொல்றாரு. அநாத ஸ்திரீ அப்படின்னு சொல்றது புறஜாதிகளை சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட்டதை விட புறஜாதிகள் தான் இன்றைக்கி அதிகமாக என்ன பண்ணியிருக்கோம், ரட்சிக்கப்படுது. அநேகர் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். அதுதான் சொல்ல வர்றார். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா அதனால இஸ்ரவேலே, நீ உன்னுடைய இடத்தை விசாலமாக்கு, ஏதோ நீ கொஞ்சம் நினைக்காத, புறஜாதியாருக்குள்ள ஒரு பெருத்த அறுவடை இருக்குது அப்படின்னு சொல்லி ரட்சிப்பின் கண்ணோட்டத்தில் தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இதில் ஒரு பெருக்கத்தின் இலக்கணம் இருக்கிறபடினால் நாம் இதை எடுத்து இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் மீட்டில் அதை நம்ம தியானிக்கிறோம். சரியா? ஏன்னா அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது இங்கே என்ன போட்டிருக்கு, ஏசாயா 54:2 அந்த முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. எங்களுக்கு ஆண்டவரும் முதல்ல ஊழியத்தில் என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, நீ எவ்வளவு பெரிய இடத்தை வச்சிருக்கிறியோ அவ்வளோ ஜனங்களை நான் என்ன செய்வேன், கொண்டு வருவேன். உன்னுடைய இடம் சின்னதாக இருந்தால் அப்படிதான், அவ்வளோதான் நான் ஜனங்களை கொண்டு வர முடியும். உங்கள் பாத்திரம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் அவர் என்ன செய்ய முடியும், நிரப்ப முடியும். அப்போ இடத்தை விசாலமாக்க வேண்டும் என்பது ஒரு நம்முடைய பெருக்கத்திற்கான ஒரு இலக்கணமாக இருக்கிறது.
நீங்கள் இந்த வேதத்தில் பல இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அதாவது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதவை வந்து கேட்குறா தீர்க்கதரிசிட்ட. என்ன கேட்குறா அப்படின்னா, என் எல்லாமே போயிடுச்சு, நான் நிறைய கடனில் இருக்கிறேன், இந்த கடனில் இருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன்னு தெரியல அப்படிலாம் சொல்லும் பொழுது அவளுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனையில் ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம அதை திரும்பமாக அதை தியானிப்போம். இருந்தாலும் அதில் என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. ஏன் அப்படி சொன்னார்? உனக்கு ஒரு பெருக்கம் வரப்போகுதுன்னா அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரம் உனக்கு நிறையா இருக்கும். டு கிரியேட் ரூம் ஃபார் த இன்க்ரீஸ். அப்போ நம்ம பெருகணும் அப்படின்னு நினச்சோம்னா நிச்சயமாக அதற்கு உள்ள இடத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தம் பண்ண வேண்டும். இந்த இடத்தை முதல்ல எங்கே ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னா, முதல்ல மனசில் ஆயத்தப்படுத்தணும். சரியா? பெருகணும் அப்படின்ற சிந்தை முதல்ல எங்கே வரணும்? மனசில் வரணும். அண்ணா நகரில் சண்முகா செட்டிநாடு மெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய பூர்வீக வீடு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் 50 பேர் மேக்சிமம் உட்காரலாம். அங்கே தான் முதல்ல சபை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சபை அங்கே நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் சொல்கிறது வந்து 2005க்கு முன்னாடி இருக்கிற காலகட்டம். அப்போ என்னுடைய தகப்பனாரிடத்தில் நான் போய் கேட்டேன், நம்ம இந்த இடத்துல 40 பேர் தான் உட்கார முடியும், நம்ம கொஞ்சம் பெருசாக ஒரு இடத்துக்கு போகலாமே. அவர் சொன்னார், இங்கே 40 பேர் தானே வர்றாங்க, இது போதும்ல அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஒருவேளை 80 பேர் வந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்போ அவர் சொன்னார், அப்படின்னா நான் 2 சர்வீஸாக நடத்திடுவேன். 120 பேர் வந்தால் நான் 3 சர்வீஸாக நடத்துவேன். அப்போ அவருக்கு மனதில் என்ன இல்லைன்னா, ஒரு விசாலத்துக்கு போகணுன்ற ஒரு சிந்தை, அதாவது மனதிலேயே அவருக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. ஸோ நான் முதல்ல வந்து இங்கே தான் எங்களுடைய மிடில் ஈஸ்ட்லேருந்து நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே தான் நம்ம ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு வந்த பிறகு நான் முதல்ல ஜெபம் பண்ணதே, ஆண்டவரே எங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர் உட்கார மாதிரி ஒரு இடம் வேண்டும். அப்போ 200 பேர் இருந்தாங்களா? இல்லவே இல்லை. எண்ணக்கூடிய பேர் இருக்கும் பொழுதே 2014. அப்போ முதல்ல விசாலத்திற்குள்ள இடத்தை அது உங்கள் மைண்டில் என்ன செய்யணும்? உண்டாக வேண்டும். பெருகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மைண்டில் ஒரு பெருக்கம் கடந்து வரணும். யூ மஸ்ட் திங்க் பிக். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் பெருகணும், நம்ம நல்லா வரணும். அப்போ முதலாவது என்ன அப்படின்னா வந்து இடத்தை விசாலமாக்குதல், கிரியேட்டிங் ரூம். அதான் சொல்கிறார், இடத்தை விசாலமாக்கு. நீ விசாலமாக்கலைன்னா நான் எப்படிப்பா இவங்களெல்லாம் கொண்டு வருவேன் அப்படிங்கிறார். அப்போ நம்ம முதல்ல என்ன தேவை அப்படின்னா இடத்தை பெருகணுமா? அப்போ என்ன செய்யணும்? இடத்தை விசாலமாக்க வேண்டும். ஆபிரகாம் சொன்னார், என்ன சொன்னார்? உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும்பா? அது கடற்கரை மணலை போல இருக்கும், அது பூமியின் தூளை போல இருக்கும். இப்படிலாம் ஒரு பெருக்கத்தை பற்றி பேசுகிறார். பேசிட்டு என்ன சொல்றாரு? நீ தேசத்தை நீளமும் அகலமும் அம்மட்டும் எதுக்கு நடக்கணும்? ஏன்னா நீ நடக்கிறதான் நீ என்ன செய்ய போற? சுதந்திரித்து கொள்ள போற. நீ நடந்து சுதந்திரிச்சு இடத்தை பெருசாக்கினாதான் தேவன் கொடுக்கிற அந்த திரட்சியை உன்னால பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்பர் 1 முதலாவது என்ன அப்படின்னா இடத்தை விசாலமாக்கு. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க அடுத்து என்ன யோசிக்கணும்னா, இதை எப்படி பெருசா ஆக்குறது, இது எப்படி விரிவுபடுத்துறது. இதை ஏன் ப்ராமிஸா வாசிச்சோம் அப்படின்னா, இந்த சீசன் தேவன் உங்களை விரிவாக்க விரும்புகிறார். நீங்க 100 பேரை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதை தேவன் 200 பேரா 500 பேரா மாற்றணும்னு விரும்புகிறார். சரியா? தேவன் எப்பவுமே அப்படிதான் விரும்புகிறார். ஆனா நம்ம என்ன நினைப்போம்னா, இது போதும்ல, இப்படி போட்டோம், இப்போ என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை. ஸோ முதல்ல அந்த பெருக்கம் வந்து எங்கே வரணும்னா உங்களுடைய சிந்தைக்குள்ள வர வேண்டும். உங்கள் சிந்தைக்குள்ள நம்ம பெருகணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் மனதில் இருக்கிற எண்ணங்கள் இதெல்லாமே எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பெருசாக யோசிக்க வைக்கும் உங்களை.
அதனால் இது நீங்கள் பெருகக்கூடிய சீசன். அதில் தேவன் முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா, இடத்தை விசாலமாக்கு. ரெண்டாவது என்ன போட்டிருக்கு? உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். திரைகள் ஆங்கிலத்தில் வந்து curtains to be widened. முதலாவது வந்து கிரியேட் மோர் ரூம், மோர் ஸ்பேஸ். இடத்தை உண்டாக்குப்பா. உன் மனது முதல்ல என்ன செய்யட்டும்? பெரிதான காரியத்தை யோசிக்கட்டும். ஒரு சேயிங் இருக்கு, இஃப் காட் இஸ் யுவர் பார்ட்னர் திங்க் பிக். தேவன் உங்களுடைய பங்காளியாக இருப்பாருன்னு சொன்னா நீங்க ரொம்ப பெருசா என்ன செய்யலாம்? யோசிக்கலாம். உங்க பக்கத்தில் இருக்கிற தண்ணி சொல்லுங்க, கொஞ்சம் பெருசா யோசிங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பெருசா என்ன செய்யுங்க? யோசிங்க. சரி, ரெண்டாவது என்னன்னா, திரைகள் விரிவாகட்டும். அப்படின்னா என்னன்னா, curtains to be widened. ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறோம்னா, லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஜெபத்தோட உங்களுக்குள்ள வாய்ப்புகளை என்ன செய்யுங்க? பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் கர்ட்டனை என்ன பண்ணிடக்கூடாது? நீங்கள் உங்கள் பார்வையே ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. என்ன ரொம்ப பெருசுங்க, சிந்தையெல்லாம் பெருசுங்க, ஆனால் பார்வை எப்படி இருக்கு? ரொம்ப சின்னதுங்க. அப்படி இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் என்லார்ஜ் யுவர் கர்டன்ஸ். திரைகள் விரிவாகட்டும். அப்படின்னா நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை ஒவ்வொரு நாளும் இப்போ யோசிச்சு பாருங்களேன். வந்து இங்கே மதுரையிலலாம் வந்து அரிசி மண்டிலாம் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில் போயிருக்கீங்களா? போனீங்கன்னா எல்லாருமே ஒரே வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தானே? எல்லாமே பலசரக்கு தான், எல்லாமே அரிசி தான். நானும் யோசிப்பேன். ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி எனக்கு ஏதாவது என்ன செய்யும், கண்டிப்பாக ஓடும், எனக்குன்னு வந்து வாய்ப்புகள் வராமல் இருக்குமா? வந்துடும். ஸோ அதை மாதிரி உங்களுடைய கர்டன்ஸ், அதாவது உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார் என்கின்ற ஒரு தரிசன பார்வை உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். போன புதன்கிழமை பிரசங்கம் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய பார்வையை பற்றி பேசணும். பாருங்க, ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனுக்கு பெருக்கமான நன்மைகள், உண்மையிலேயே வந்து விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை போல ஒரு பெருக்கமடைந்த ஒரு நபரை பார்க்க முடியாது. ஏன் அப்படி சொல்றோம்னா, ஆசீர்வாதத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறதே அவரை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாராகிய உங்களுக்கும் கிறிஸ்து இயேசு மூலமா வரும்னு சொல்றாரு. அப்போ ஆசீர்வாதத்துக்கு உதாரணமாக அடையாளமாக ஆண்டவர் சொன்ன பேரே என்னதான்? ஆபிரகாமுடைய பேர். அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் 3. என்ன 3 அப்படின்னா, ஒன்று, தேவன் தம்முடைய பார்வையை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். எப்படி பார்க்கணும், இல்லாததையும் இருக்கிறது மாதிரி எப்படி பார்க்கணும். ரெண்டாவது, தேவன் ஆபிரகாமுக்கு தம்முடைய பேச்சை சொல்லிக் கொடுத்தார். How to speak faith. விசுவாசத்தில் எப்படி பேசணும். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ஏக சுதன் நேசகுமாரனை எனக்கு பலி செலுத்து, மோரியா மலையில் பலி செலுத்து. அங்கே வரைக்கும் வந்தாச்சு. கேட்டிருக்குது யாரு? ஆண்டவர் தானே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆபிரகாம் சொல்றாரு வேலைக்காரங்களை பார்த்து, நாங்கள் போயிட்டு நாங்கள் திரும்பி வருவோம். அதான் ஃபெய்த். தேவனே சொன்னாலும் தேவன் நிச்சயமா எனக்காக எல்லாம் செய்வார்ன்ட்டு நம்பிக்கையோட பேசுகிற ஒரு வார்த்தை. எசேக்கியா அவனை பற்றி சொல்றாரு, பைபிளில் சொல்லியிருக்கு. எசேக்கியா ராஜா, அவனுடைய நம்பிக்கை அவனை மாதிரி வேற யாருமே நம்பிக்கையில் இல்லைப்பான்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, தேவனே ஒரு தீர்ப்பு சொல்றார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த, நீ பிழைக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு இல்லையா? டாக்டர் சொன்னா தேவன்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே சொல்லிட்டாருன்னா. ஆனால் அவன் சொல்றான், இல்லை அவர் தம்முடைய தீர்ப்பை என்ன பண்ணுவார், எனக்காக மாத்திடுவார். அப்படி
தேவனே தம்முடைய தீர்ப்பை மாற்றினார். எதுக்குன்னா இவனுடைய அந்த விசுவாச நிமித்தமா. அப்போ பார்வை, அடுத்தபடியா ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுத்த அவருடைய பேச்சு, மூணாவது என்னன்னா நடை. ஒரு அடி நிலம் கூட அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு கூட எப்படி எடுத்து வைக்கன்னு தெரியாது. பட் ஏப்ரஹாம் வாக்ட் இன் ஃபெய்த், விசுவாசம் நடந்தான். அதுதான் தேவனுடைய நடை. அப்போ இந்த ஆபிரகாமுக்கு இந்த திரட்சி வருவதற்கு காரணம், ஆண்டவர் பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான், ஆண்டவர் பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான், ஆண்டவர் நடக்கிற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டான். ரெண்டாவது பாயிண்ட் என்ன இங்கே அப்படின்னா, curtains to be widened அப்படின்னு என்ன சொன்னா லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவர். எங்கேயும் எந்த இடத்துல இருந்தும் எனக்கு ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்துவார். இப்போ எனக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கலாம் ஒரு வேளை, ஆனால் நான் எங்கே ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறனோ, எங்கேருந்து வரவே வராதுன்னு நினைக்கிறனோ அங்கேருந்தே வர வைப்பார். கற்பாறையிலிருந்து நீரூற்று என்ன பண்ணிச்சா வந்துச்சு. இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. அங்கேருந்து ஒரு ஆர்டர் என்ன செய்யுது வருது. ஸோ தேவன் நிச்சயமாக அப்படி செய்வார். மூணாவது என்ன போட்டிருக்கு, தடை செய்யாதே. தடை செய்யாதே, தடை செய்யாதே, ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படி சொல்றாரு, என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா உன்னுடைய ஆசீர்வாதத்தையும் உன்னுடைய பெருக்கத்தையும் சத்துரு நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. ஆனால் நீ நினைச்சா என்ன பண்ணிடலாம், தடுத்துடலாம். நீ மட்டும் நினைச்சேனா என்ன பண்ணிடலாம், அதை தடுத்துடலாம். யூ ஆர் வெரி பவர்ஃபுல் அண்ட் யூ கேன் லிமிட் காட். நீங்க தேவனை என்ன பண்ணிடலாம், அவருடைய கிரியைகளை நீங்க மட்டுப்படுத்திடலாம். நீங்க அவரை நம்பாம இருக்கிறதுனால, நீங்க அவர் சொல்ற விஷயங்களை சரியா செய்யாம இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணிடலாம். அதனால சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, தடை செய்யாதே. பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ நம்ம தான் பெரும்பாலும் என்னவா இருப்போம், நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்போம். நம்ம நினைப்போம் நமக்கெல்லாம் அவ்வளோ ஞானம் இல்லையே, இல்லை அது இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் அதுக்கெல்லாம் என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட இல்லை. நீங்கள் எப்போவுமே நீங்கள் தடையை ஏற்படுத்த கூடாது. ஆண்டவரே நீர் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீரோ அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஓப்பனாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ தடை செய்யாதே. சரி, அடுத்து என்ன போட்டிருக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கி. உன் கயிறுகளை நீளமாக்கி. இது என்ன அர்த்தம்னா, எக்ஸ்பேண்ட் யுவர் நெட்வொர்க். நம்ம நெட்வொர்க் இதை நம்ம என்ன செய்யணும்னா இன்னும் விரிவுபடுத்தணும். இன்னும் என்ன செய்யணும், விரிவுபடுத்த வேண்டும். இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட எல்லையில் நம்ம ஒரு வியாபாரத்தில் இருக்கோம் அப்படின்னா இதை தாண்டி அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது. அதாவது எல்லா பெருக்கத்துக்குமே நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி அடிப்படையாக உண்மை தேவை. ஏன்னா உண்மை இல்லாத இடத்துல தேவன் கிரியை செய்ய முடியாது. ஆனால் அதை தாண்டி நமக்கு அதுக்கு தேவையான விசுவாசத்தையும் தேவையான ஞானத்தையும் ஆலோசனைகளையும் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தருவார். சரியா? ஸோ அதை நம்ம நிச்சயமாக என்ன செய்யணும். நம்ம போன தடவை கூட என்ன பார்த்தோன்னா, நிறைய கான்செப்ட்ஸே எங்கே இருக்குது, பைபிளில் இருக்குது. நிறைய கான்செப்டே இருக்குது, பிஸ்னஸுடைய கான்செப்டே நிறையா பைபிளில் இருக்குது. அப்போது நம்ம தாவீது சொன்ன மாதிரி, ஆண்டவரே இப்படி வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் நான் பார்க்கறதுக்கு என் கண்ணை திறந்து தாங்கன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ், இதில் இருக்கிற அந்த ஃபியூச்சரிஸ்டிக் கான்செப்ட்ஸே நிறையா இருக்கு. இப்படிதானே, இனி வராததெல்லாம் இருக்கு. ட்ரோன்ஸை பற்றி நிறையா என்ன இருக்கு, பைபிளில் இருக்கு. ஏஐ ரிலேட்டடாக நிறையா விஷயங்கள் பைபிளில் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஸோ இங்கிருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். சரியா? கிளவுடு ஒரு கையளவு மேகம்தான், ஆனால் அது பூமியை நினைக்கிற அளவுக்கு மழையை கொண்டுச்சு. கிளவுட் டெக்னாலஜியில் எங்கே இருக்கு, பைபிளில் தான் இருக்கு எல்லாமே. ஸோ நம்ம சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சோம்னா நல்லபடியாக என்ன செய்யலாம், நம்ம செயல்படலாம். சரி,
கயிறுகளை நீளமாக்கின்றது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் எக்ஸ்பேண்ட் யுவர் நெட்வொர்க். என்ன செய்கிறீங்களோ அதை எவ்விதமாக விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டு அதை நம்ம என்ன செய்யணும், விரிவுபடுத்த வேண்டும். கிங்டம் பிஸ்னஸில் வந்து நான் எடுத்தோடனே சொன்னேன் வந்து கனெக்ஷன்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரேயர்ஃபுல்லாக ரைட் பீப்புளோட என்ன செய்யணும்னா கனெக்ட் ஆகணும். இப்போ இங்கே வந்து சிலர் வந்து நான் இன்னும் ஆண்டர்ப்ரனராக ஆகணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்குள்ளே இன்னும் வரலை அப்படின்றவங்களுக்கு என்ன ஒரு யோசனை, என்ன ஆலோசனை அப்படின்னா, ஆடமை வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல வந்து அவனுக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்த உடனே அவன் செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னா வந்து பேரிடுதல். அப்படிதானே அவனை வச்சு நம்ம வைக்கிறான்னா பேர். ஸோ நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் நீங்கள் பெருசாக வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல எடுத்தோடனே நீங்கள் ப்ரேயர்ஃபுல்லாக என்ன எதுக்கு உட்காரணும் ஆண்டு விட்டேன்னா, நேம். என்ன நேம் ஆண்டவரே, நான் என்ன நேமில் ஆப்ரேட் ஆகணும், அதுதான் முதல்ல என்ன சொன்னீங்க கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த நேமை ஆண்டவர் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கட்டமாக எங்கே இருக்கு அப்படின்னா, அவனுக்கு ஒரு ரைட் பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வரார். ஸோ நம்ம எல்லா பிஸ்னஸ்லையும் பார்ட்னர்ஷிப் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் சரியான நபர்களோடு இணைக்கப்பட வேண்டும். ஆதாம் சொன்னா, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். அப்போ ரைட் நேம், ரைட் கனெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபெலோஷிப்பிங் வித் காட், தேவனோடு ஐக்கியப்படுதல். அவரோடு ஐக்கியப்பட்டு அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றையாக செய்துட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம ஒரு பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். கிங்டம் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு ஒரு தனித்துவத்தை நம்ம சொன்னோம் முதலே. அந்த கிங்டம் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஒரு தனித்துவம் இருக்குது. என்ன தனித்துவம் இருக்குது அப்படின்னா, பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து குமாரர்கள் தான் தேவை. அதனால தான் என்ன பண்ணாருன்னா தம்முடைய குமாரனை விதைத்தார். எதை விதைக்கிறோமோ அதை தான் செய்வோம், அறுவடை செய்வோம். அப்போ குமாரர்கள் தேவை, குமாரத்திகள் தேவை. அதனால என்ன பண்ணாருன்னா குமாரனை விதைத்தார். இப்போ நம்முடைய ஆவிக்குரிய பயணம் எப்படி இருக்குன்னா, நாம் எல்லாரும் சத்திய வசனமாகி சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் என்ற நிலைக்கு முதல்ல வருகிறோம். அதுக்கப்புறம் சீஷர்களாய் மாறுகிறோம். அந்த சீஷர்களாக இருந்து நாம் சிநேகிதர்களாய் மாறுகிறோம். யோவான் 15:15 படி அந்த சிநேகிதர்களாய் மாறின இடத்திலிருந்து அதுக்கப்புறம் குமாரர்களாய் மாறுகிறோம். கிறிஸ்துவுக்கு சிநேகிதர்களாய் இருக்கிறோம், தேவனுக்கு குமாரராய் இருக்கிறோம். ஏன் குமாரர்களாக மாறணும் அப்படின்னா, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். they shall prophesy. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, they will speak the heart of God. இப்போ உங்கள் வீட்டில் உங்களை தேடி வராங்க, உங்களை தேடி இருக்கோ வராங்க, ஏதோ ஒரு காரியம் உத்தரவு சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இல்லை அந்த இடத்துல, உங்கள் மகன் இருக்கிறான் அப்படின்னா உங்களுக்காக உங்கள் மகன் பேசுவாரா இல்லையா? அதே தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நிறைய பிள்ளைகளை ஏற்படுத்தி அந்த பிள்ளைகளை குமார்களையும் குமார்த்திகளையும் பார்த்து சொல்கிறாரு, எனக்காக நீ என்னுடைய இருதயத்தை பேசு. உன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையில் எந்தெந்த இடத்துல நீ பேசணுமோ என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய இருதயத்தை நீ பேசு. எப்படி வந்து பழைய ஏற்பாட்டில் அவர் சொல்ல ஆகும் அப்படின்னு போட்டிருக்குதோ, அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு அவன் சொல்லுகிறபடியே ஆகும். சரி, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. இதை தாண்டி குமாரர்களுக்கு இருக்கிற ஸ்லாக்கியம் என்ன அப்படின்னா, ஈசாக்கு 7 துறவுகளை கண்டுபிடித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெஹபோத் என்கின்ற ஒன்று, அது என்னது, என்னை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, நான் இந்த பூமியில எதுக்காக இருக்கேன், 10-11 இருக்கத்தான் நான் வந்திருக்கிறேன்னா இல்லை, என்னை வச்சு என்னமோ ஒரு செய்ய போறாரா. அந்த தேவ திட்டம்னு சொல்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் ரெஹபோத். ஆனால் இந்த ரெஹபோத்து உங்க வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா
அதை தொடர்ந்து நீங்க கண்டுபிடித்து கொள்ள வேண்டிய 7 துறவுகள் இருக்கிறது. 7 துறவுகள் இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நீங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் 7 ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்? அதை கண்டுபிடிக்கணும். ஈசாக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? கண்டுபிடித்தார். அதுபோல உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த 7 துறவுகளை நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க பச்சை சட்டை போட்டு உட்காந்துருக்கீங்களே, நீங்க ராபிட் வளர்க்குறீங்க அப்படித்தானே? சரி, ஏன் நீங்க ஆடு வளர்க்கக்கூடாது? ஆடும் வளர்க்குறீங்க. அப்போ அதுக்கு பேர் லைஃப் ஸ்டாக்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு லைஃப் ஸ்டாக் பிஸ்னஸ். உட்காந்துக்கோங்க. இப்போ இந்த லைஃப் ஸ்டாக் பிஸ்னஸ் அவர் பண்ணிட்டு இருக்காப்புல. அப்படியே என்ன யோசிக்கணும்னா, எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, அது தொடர்புடைய வேற என்னெல்லாம் இருக்கு. தூத்துக்குடியில் ஒருத்தரை பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணோம். அவரை தேவன் பெரிய அளவில் ஆசீர்வதித்தார். இன்னைக்கும் பெரிய அளவில் ஆசீர்வாதமாக இருக்கிறார். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து ஹாலாண்டு நினைக்கிறேன் எங்கேயோ சிமெண்ட்டை கொண்டு வந்தார். சிமெண்ட்டை கொண்டு அந்த சிமெண்ட்டை எது கொண்டு வந்தாருன்னா, முதல்ல அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா, பேவஸ் பிளாக் அதை ஆரம்பித்தார். பேவஸ் பிளாக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு செஞ்சார். நல்லா செஞ்சுட்டு இருந்தார். அப்போ திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இங்கே சிமெண்ட் வாங்குறதுனால தானே இப்படிலாம் இருக்குது. சிமெண்ட்டே நம்ம வெளியே வாங்கினோம்னா, நம்மளே இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி ஹாலாண்டுன்ற நாட்டில் இந்த சிமெண்ட் என்ன பண்ணார்? கொண்டு வந்தார். சிமெண்ட்டு அவருக்கு அதில் நல்ல லாபம் கிடைக்கும்னு நினச்ச உடனே அந்த சிமெண்ட் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு தேவை போக மித்ததெல்லாம் என்ன பண்ணாருன்னா கேரளாவுக்கு அனுப்பி வியாபாரம் பண்ண ஆரம்பித்தார். அப்படி வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அடுத்தபடியாக அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுக்கு இவ்வளோ பெரிய ட்ரக்கை கொண்டு நம்ம பண்ணுறோமே, இந்த ட்ரக்கை நம்ம வாங்கிட்டோம்னா அப்படின்னு தோணுச்சு. அடுத்தபடியாக என்ன பண்ணார்? அந்த ட்ரக்கை செவத்தோடு அதை வாங்கினார். வாங்கி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது பூரா இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ அவங்களுடைய சொந்த ட்ரக்கிலே போயிடுச்சு எல்லாமே. அப்புறம் ஒரு முறை நாங்கள் போயிருக்கேன் என்று சொன்னார். ஐயா, எல்லாமே ஓகே தான், ஆனால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ டீசல் போடுறோம் தெரியுமா அப்படின்னார். அப்புறம் நான் சொன்னேன், அப்போ நீங்களே ஒரு பல்க் என்ன பண்ணிடலாமே, தொடங்கிடலாமே. இப்படி தான் தேவன் என்ன செய்கிறாருன்னா, உங்களை ஒரு நெட்வொர்க்கில் கொண்டார். என்னலாம் இதில் இப்போ கிங்டம் ஆண்டர்பிரினர்ஸ் ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு தொழிலதிபர்னு வரும்பொழுது என்ன வருது அப்படின்னா, தெரியாததையும் நம்ம என்ன செய்யலாம், செஞ்சிடலாம். சார், நான் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டராக இருக்கிறேன், எனக்கும் கருவாட்டு வியாபாரத்துக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. எப்படி? அது உங்களுடைய வெல்லா இருந்துச்சுன்னா, உங்கள் துறவாக அது இருக்கும் என்றால், உங்களுக்கு சொந்தமல்லாத துறவை நீங்கள் எவ்வளவு போய் பரண்டி தோன்றினாலும் அதை என்ன செய்யாது, பிரயோஜனமாக இருக்காது. அங்கே தான் உங்களுக்கு என்ன தேவைன்னா, ஒரு வெளிப்பாடு தேவை. அப்போ இந்த எக்ஸ்பேண்ட் யுவர் நெட்வொர்க் அப்படின்றதுல நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம சம்மந்தப்பட்ட வேறு என்னெல்லாம், இப்போ மாவு பண்ணிகிட்டு இருக்காங்க, மாவு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஏன் பக்கத்துலேயே ஒரு இட்லி கடை போடலாம்ல? போடலாமா? போட முடியாதா? போடலாம். அதுவும் நெட்வொர்க்குள்ளே இருக்குது. பார்க்குறோம், நம்ம தான் மாவை கொடுக்குறோம், மாவு வேணுங்கிறவன் மாவே வாங்கிட்டு போட்டோம். பக்கத்துலேயே நம்ம இட்லியை வச்சிட்டோம்னா மாவு வாங்கி நான் போய் ஊற்றணுமா? அதுக்கு இட்லியே இந்த சிஸ்டர்கிட்ட நல்லா கிடைக்குதே அப்படின்னா அப்படியே போயிடும் இல்லையா? இப்படி தான் நெட்வொர்க். எக்ஸ்பேண்ட் யுவர் நெட்வொர்க். எப்படிலாம் இந்த நெட்வொர்க்கை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஞானமும் யார்கிட்ட தான் இருக்குது? ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஞானத்தை யார்கிட்ட தான் கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். நிச்சயமாக ஞானத்தை கொடுப்பார். அடுத்து என்ன போட்டு வாசிங்க. உன் முளைகளை உறுதிப்படுத்து. சரி, டென்ட் பெக்னு சொல்லுவாங்க. டென்ட் பெக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு டென்ட்டை இழுத்து, அந்த கயிறெல்லாம் இழுத்து ஒரு ஆணி மாதிரி அடிச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, நிப்பாட்டியிருப்பாங்க. அப்போ இந்த டென்ட் பெக் அப்படின்றது என்னென்னா, ஐடென்டிஃபை
ஐடென்டிஃபை ட்ரஸ்ட்வொர்த்தி பீப்புள். உங்கள் கூட இருக்கிற உண்மையானவங்க, அவங்க தான் உங்களுடைய விரிவாக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய நபர்கள். அவங்கள சரியாக என்ன பண்ணணும்? அடையாளம் கண்டு அவங்கள சரியாக என்ன பண்ணணும்? வச்சுக்கிறணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ உங்களுக்கு ஒருத்தர் உங்களுக்கு நம்ம சொல்லணும்னா நாயா உழைக்கிறாரு மம்மளை, அதை மாதிரி உங்களுக்கு யார் இருக்காங்களோ, த ட்ரஸ்ட்வொர்த்தி பீப்புள், தே ஆர் யுவர் 10 pegs. அவங்கள நீங்கள் இன்னும் உறுதிப்படுத்துவது தேவ ஞானம். அப்போ அவங்கள சரியான பண்ணணும், சரியாக அவங்கள நிலைப்படுத்தணும். அடிக்கடி செக் பண்ணிக்கணும், கரெக்டாக இருக்கா இல்லை லைட்டாக என்ன பண்ணுது, ஆட்டம் கொடுக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். இப்படி நம்ம பார்த்து செயல்படணும். இது இந்த பெருக்கத்தின் இலக்கணமாக இருக்கு. பிரின்சிபல் ஆஃப் இன்க்ரீஸ். இது ஒரு ப்ராமிஸாக சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாருன்னா, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக போகிறாய். 5 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று என்ன அப்படின்னா, கிரியேட் மோர் ரூம், ஸ்பேஸ், இடத்தை விசாலமாக்கு. 2வது, திரைகள் விரிவாகட்டும். லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாட்ச் அவுட், கீப் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 3வது, தடை செய்யாதே, டு நாட் லிமிட். அப்புறம் கயிறுகளை நீளமாக, எக்ஸ்பேண்ட் யுவர் நெட்வொர்க். அப்புறம் என்ன போட்டுக்கணும், அந்த முளைகளை உறுதிப்படுத்தும். உத்தமமாக உண்மையாக இருக்கிறவனை என்ன பண்ணு, அவனை அங்கீகரித்துக்கொள். சரியா? சரி, இப்போ அப்படியே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அதில் முதல் 4 வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா இங்கே ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்போ இங்கே பலரும் பிஸ்னஸில் இருக்கீங்க. ஆனஸ்டாக எனக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் கடன் இருக்குது அப்படின்னு மட்டும் கை வைத்துக்கு பார்க்கலாம். சும்மா கை வைத்து, எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸில் கடன் இருக்குது. சரி, இந்த கடன் அப்படின்றது ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் கடனே இல்லாமல் இருக்கணுன்றது தான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கு. கடன் வாங்குவது அதில் ஒருவேளை பல விதமான நிர்வாகத்திறன் இருந்தாலும் கூட நீங்கள் கடனே இல்லாமல் இருப்பது தான் தேவனுடைய பிரியமாக இருக்கு. கடன் இல்லை அப்படின்னு அர்த்தம்னா, you will be operating from your abundance. சரியா? இந்த 4ஆம் அதிகாரம் ஏன் ரொம்ப விசேஷமானது அப்படின்னா, கடன்களை கடந்த ஒரு ஆசீர்வாதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்தில் ஆண்டவரும் சொல்லியிருக்கிறாரு, கடன் என்னும் நுகத்தை முறிப்பார். சரியா? பெரும்பாலும் இந்த கடன் எப்படி துவங்குது அப்படின்னா, எனக்கிட்ட என்ன இருக்கு அப்படின்றத நான் சரிவர அடையாளப்படுத்த முடியவில்லை, கண்டுகொள்ள முடியவில்லை என்றால், நான் அடுத்த ஆளை சார்ந்து ஏதோ ஒன்று கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நம்ம என்னன்னாலும் சொல்லலாம், இல்லை அப்படின்னா இப்படி தானே செஞ்சாகணும் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் பைபிளில் ஒன்று இருக்குல்ல, பைபிளில் இருந்து தான் நம்ம எடுக்கணும் எல்லாத்தையுமே, அப்படி தானே? பைபிளில் ஒன்று இருக்குது, தெளிவாக இருக்குது. இப்போ இல்லை ஆடிட்டுக்கெல்லாம் நம்ம இப்படி செய்யலைன்னா ஆடிட்டில் என்ன செய்வாங்க, கேட்பாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ அப்படின்லாம் கேட்பாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இங்கே ஒரு சூப்பர் அபண்டன்ஸ் அது இங்கே பைபிளில் சொல்லியிருக்கு. ஒரு ஸ்திரீ தீர்க்கதரிசிகிட்ட சொல்றா, எனக்கு நிறைய கடனாய் போச்சே அப்படிங்கிறா. கடன் கொடுத்தவன், இவளுக்கு பாருங்க நிறைய பொருள் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் கடன் கொடுத்தவன்
அந்த 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொள்ளும்படி வந்துட்டானா. அப்ப கடன் கொடுத்தவனுக்கு கொடுக்கும் போதே ஒரு முகாந்திரம், ஒரு நோக்கம், உள்நோக்கம் இருந்திருக்கு. என்ன நோக்கம்னா அது நல்ல நோக்கம் இல்லை, அப்படித்தானே? அந்த உள்நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா அந்த வீட்டை எடுக்கணும்னு கூட கிடையாது. கடன் கொடுத்தவன் என் வீட்டை எடுத்துட்டு போக வந்தான்னு கூட போடலை. என்ன போட்டிருக்கு? பிள்ளைகளை எடுத்துட்டு போக வந்தான். சரி, இப்போ முதல்ல இவ ஏன் கடன் வாங்கணும்? இவ ஏன் கடன் வாங்கணும்? இவகிட்ட என்ன இருக்குன்றது இவளுக்கு சரியா தெரியல. நான் ஒன்று சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, இங்க உட்கார்ந்துருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர் தனித்துவங்களோடு உண்டு பண்ணியிருக்கிறார். உங்களை தனித்துவங்களோட கூட உண்டு பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு வெளியில எந்த உதாரணமும் தேவையே கிடையாது. அவரை பாருங்க, அவரு பாருங்க, அவருக்கு தாங்க எப்படி பாருங்க, அதிர்ஷ்டம் அவருக்கு எப்படி அடிச்சிருக்கு, அப்படிலாம் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? உங்களுக்கு உள்ள தேவன் சிறப்பான தனித்துவம் நிறைந்த சில காரியங்களை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அதை நீங்க சரியா அடையாளம் கண்டுட்டீங்கன்னா நீங்க நிச்சயமா உங்களுடைய தேவைக்கு வெளியே யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு கிங்டம் மைண்ட் செட்ல, ஒரு ஆவிக்குரிய நிலைமையில இதை பேசுவோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்குள்ள சகலவற்றையும் பெருகச் செய்யக்கூடிய ஆற்றலாகிய தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. உங்களுக்குள்ள என்ன இருக்குது? அனாயிண்டிங் இருக்கிறது. அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகத்துடைய மேன்மை தெரியாதனாதான் நம்ம வெளியே போய் எதையும் என்ன செய்யறோம்? கேட்கிறோம். இது கொடுங்க, இது எனக்கு இது இல்லை, அது இல்லை. கடன் கேட்டிருக்கிறவன் போய் என்கிட்ட இருக்குன்னு சொல்லியா கேட்டிருப்பான்? அப்படி கேட்பானா? என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நீங்களும் கொஞ்சம் கடனை தாங்கன்னு கேட்பானா? கேட்க மாட்டான். என்னதான் சொல்லியிருப்பான்? இல்லை, என்கிட்ட இது இல்லை. ஆனா இந்த ஆற்றல், இந்த தனித்துவங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதனாலதான் தீர்க்கதரிசி என்ன கேட்டான்னா, எடுத்தோன்னு என்ன கேட்டான்னா, உங்ககிட்ட என்ன இருக்கு? பாஸ்டர், நான் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா என்கிட்ட மட்டும் இது இருந்துருச்சுன்னா பாஸ்டர், என்கிட்ட மட்டும் ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னமோ நான் செஞ்சிருப்பேன். இதுதான் உலகத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்கிட்ட ஏற்கனவே என்னமோ இருக்கு. You need to identify what you have, already have. ஏற்கனவே உனக்குள் தேவன் வைத்திருக்கிறத நீ கண்டுபிடிக்கணும். நமக்குள்ள இருக்கு, அதை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அந்த தம்பி பச்சை கலர் சட்டை தம்பி, கருப்பு கலர்ல கோழியா நான் பார்க்கிறேன். பிளாக் கலர்ல கொஞ்சம் வித்தியாசமான கோழியா இருக்குது. சரியா? அது எங்க கிடைக்கும் என்னன்னு பாருங்க. அதுவும் உங்களுக்கு தேவன் வச்சிருக்கிறது தான். சரியா? கருப்பு கலர்ல ஃபுல் பிளாக்ல இருக்கும். அது மாதிரி கோழிகள் நிறையா. அந்த கோழிகள், அந்த முட்டைகள் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அதே மாதிரி பெரிய இடத்தை ஆண்டவர் தரப்போறாரு. அந்த இடத்துல நல்ல மருந்து செடிகள் வைங்க. ரைட், சரி. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறார் உள்ளுக்குள்ள, அது எப்படிலாம் வெளியே வரும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு டிசைரா என்ன பண்ணுது? வெளியே வரும். ஒரு விருப்பமா, சில நேரங்களில் அது ஒரு சொப்பனமா அப்படி வரும். நான்லாம் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே, நாங்கள் கட்டடம் கட்டிட்டு இருக்கும் பொழுதே, அந்த மேலே கட்டடத்தில் ஏறி நின்று ஒரு 1000 பேர் இருக்கிறது போல நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு பிரசங்கம் பண்ணுவோம். அப்படியெல்லாம் நடந்துருச்சு. ஸோ நம்ம என்னெல்லாம் டிசையர், என்னெல்லாம் விருப்பம், வாஞ்ச உள்ளேருந்து வெளியே வந்துட்டே இருக்கோ, அதெல்லாம் என்ன செஞ்சிடும்? நிச்சயமாக நடந்துடும். தம்பி, பிரான்ஸ், ஜெர்மனி, EU அந்த ரீஜனுக்கு அடிக்கடி பிரயாணப்படுறதை நான் பார்க்குறேன். சரியா? ஸோ சம் கைண்ட் ஆஃப் இன்டலெக்சுவல் கனெக்ஷன் God is going to make it. அது மாதிரி லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங்குள்ள ஆண்டவர் நடத்துகிறார்.
ஸோ தட் இஸ் யுவர் டிசைர். பெருசாக பண்ணணும் அப்படின்னு இது மாதிரி பண்ண வைக்க போகிறார் ஆண்டவர். சரியா? ஸோ நீங்களும் அங்கே போகிறீங்க, அங்கேருந்து சிலர் இங்கே வர்றாங்க, அடிக்கடி இந்த பிரயாணங்கள் தொடருது. தேவன் உங்களை இன்னும் பெருசாக மாற்ற போகிறாரு. லோக்கலாக இந்தியாவுக்குள்ளே பெங்களூரும் மும்பையும் ஒரு கனெக்ஷனில் வருது. ஸோ காட் ஹேஸ் சம் பிளான் ஃபார் யூ. பிரைஸ் தி லார்ட். ரைட், ஓகே. ஸோ முதல்ல என்னது? ஐடென்டிஃபைங் யுவர் யூனிக். உங்களுக்குள்ளே இருக்கிற தனித்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோ. உங்களையோட என்னமோ இருக்குது, உள்ள என்னமோ இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சு. இல்லாததை வச்சு ஆண்டவர் பேசுகிறவரே கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது. தான் நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், நீ போய் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, கிரியேட்டிங் எ ஸ்பேஸ். ஊழியக்காரனுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எப்பா இந்த அம்மாவுக்கு தேவையான நிறைவானதை ஏற்கனவே வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த அம்மா இன்னும் ஆயத்தப்படலை. இந்த அம்மா அந்த பெருக்கத்துக்கு என்ன செய்யலை, இன்னும் ஆயத்தப்படலை. இங்கிலீஷில் கேஜேவியில் மட்டும் இருக்கு. எப்படி தெரியுமா இருக்கு அந்த வேர்ஷன்? வந்து அப்படியே வந்துட்டு சொல்லுவார், do not gather a few. நீ போய் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு, ஆனால் அந்த பாத்திரங்கள் என்ன வந்துடக்கூடாது, கொஞ்சமாக இருந்துடக்கூடாது, கொஞ்சமாக இருந்தக்கூடாது. அதான் 3வது பாயிண்ட் தான். do not limit. நம்ம அங்கே பார்த்த மாதிரியே தடை செய்யாதே. தேவன் ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுக்க விரும்புகிறார். அதற்குரிய மூலதனத்தை ஏற்கனவே உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அதை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நீங்கள் வெளியே கொண்டுட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு பெருக்கம் உங்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ 3வது என்ன அப்படின்னா, அந்த கேஜேவில் இருக்க பார்த்தது. Then he said, go borrow the vessels abroad of all thy neighbors, even empty vessels. Borrow not a few. Borrow not a few. நீ கேட்டு தான் வாங்க போற இல்லையா? ஏற்கனவே கடன் பிரச்சனை தான் ஆண்டவரே, திரும்ப கடன் வாங்க சொல்றீங்க அப்படின்னா அவர் சொல்ல, இல்லை இது என்னது, இது வெறுமையான பாத்திரங்கள், கேட்டு வாங்கு. அப்படி வாங்கினா என்ன அர்த்தம்? 50 பாத்திரம் வாங்கினீங்கன்னா 50 மடங்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. 100 பாத்திரம் வாங்கினீங்கன்னா 100 மடங்கு என்ன செய்ய போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ பாத்திரத்தை நிறைய என்ன செய்ய வாங்கு. தான் 3. 4வது வந்து என்ன அப்படின்னா, இந்த 3வது பாயிண்ட்ல ஒன்று ரொம்ப கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த வாங்கிக்கிட்டே இருன்னு சொல்றது இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய பிஸ்னஸ் லாங்குவேஜில் அதை போட்டோம்னா நெவர் ஸ்டாப் க்ரோயிங். உங்கள் வளர்ச்சியை ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்க, நிறுத்திடாதீங்க. நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருங்க. கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுங்க, கேட்டு வாங்கிட்டே இருங்க. வெறும் பாத்திரம் நிறையா இருக்குது, விஷயம் இருக்குது, பாத்திரம் தான் இல்லை, அப்படிதானே? வெறுமையான பாத்திரம் நிறையா இருக்குது. நீங்கள் கேட்டு கேட்டு வாங்கிட்டே இருங்க. இந்த பேஸ் என்ன பண்ணுங்க, பெருசாக்கிட்டே இருங்க. கண்டினியூ க்ரோயிங், டோன்ட் ஸ்டாப் க்ரோயிங், டோன்ட் லிமிட் யுவர் க்ரோத். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தமிழ்நாட்டில் மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா அடுத்தபடியாக என்ன யோசிக்கணும், அடுத்து வேறு ஸ்டேட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து பிளஸ் பண்ணி என்ன சொல்கிறேன்னா, நிறைய கார்ப்பரேட் கிளைண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவோம் ஆண்டவர் செய்ய போகிறார். சரியா? இப்படி ஒரு கணக்கு வைப்போம், ஒரு 100 கார்ப்பரேட் கிளைண்ட்ஸை ஆண்டவர் உங்களுக்கு புதுசாக கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆனால் நான் நல்லா ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, இதை தாண்டி உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை தேவன் வச்சிருக்கிறார். 4 காரியங்கள் இருக்குது நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய 4 காரியங்கள். உங்கள் பிள்ளைங்க இந்த அஸ்திபாரத்தில் நிற்க மாட்டாங்க, அந்த அஸ்திபாரத்தில் நிற்பாங்க. தேவன் அதை வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சரி, ஓகே. 4வது அதில் இருக்கு, அந்த பாயிண்டில் வந்தீங்கன்னா 4வது பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லுவான் தீர்க்கதரிசி, நீ உள்ளே போய் கதவை இருக்கப்பா. அது வசனம், எந்த வசனம் வாசிங்க? 4. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி. ரைட். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை என்ன பண்ணிரு. ஸோ கீப் எவ்ரிதிங் அஸ் எ சீக்ரெட். ப்ராசஸும் சீக்ரெட்டாக இருக்கணும், ப்ராடக்டும் சீக்ரெட்டாக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை என்ன பண்ணிடக்கூடாது,
வெளியிறங்காமா நீங்கள் வரல, இதுதாங்க இப்படி தாங்க, அது இந்த அங்கே அந்த ஆளை போய் பார்த்தோன்னே எல்லாம் நடந்துருங்க அவ்வளோதாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது, சொல்லிடவே கூடாது. இன்னைக்கு வரைக்கும் உலகம் பூரா கேஎஃப்சி தெரியும்ல, உலகம் பூரா மசாலா போகுது. ஆனால் அது எப்படி பண்ணுறாங்க, அது எங்கேருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சால் தான் நம்மளே போட்டிருப்போமே டக்குன்னு, இல்லையா? அமெரிக்கன் டாலரையே காரைக்குடியில் அடிக்கிறாங்களே, அது என்னது சிவாசியில், இல்லையா? அப்படி அடிக்கிறவங்க கேஎஃப்சி காரைக்குடி சிக்கன் போட்டுருவானா இல்லையா? அதனால என்ன பண்ணியிருக்கிறான், அதை ரகசியமாகவே வச்சு எவ்வளவு என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அப்போது உங்களுடைய நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும், ரகசியமாக இருக்க வேண்டும். 5வது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நிறைந்தவைகளை ஒரு பக்கத்திலே வை. ஸோ ஃபுல்லாகிருச்சா அதெல்லாம் என்ன பண்ணணுமா, வரிசைப்படுத்த வேண்டும். அப்போ நம்ம பிஸ்னஸ் வளர வளர, பெருக்கம் நடக்க 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 அதற்கு ஏற்ற ஒரு வரிசைப்படுத்துதல் அவசியமாக இருக்கிறது. இப்போ நாமளே பாருங்களேன், முதல்ல 2014 நமக்கு ஆன்லைனே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சும்மா ஏதோ கிடைச்சதை வச்சு என்னமோ என்ன பண்ணோம். அப்போ அப்படி வர 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 என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொன்றா அப்கிரேட் ஆகிட்டே வரோம். இப்போ நம்ம மதுரையிலே நம்மகிட்ட தான் நல்ல பெஸ்ட்டாக எல்லாம் வச்சுருக்கோமா இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, வளர 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 ஒரு வரிசைப்படுத்துதல் என்ன செய்கிறோம், கொண்டு வருகிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா இந்த பெருக்கம் என்ன செய்துவிடும், நின்றுவிடும். ஸோ உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் இன்னும் நிறைய ஆசீர்வதிக்கன்னு விரும்புகிறாரு. நீங்கள் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக மாறிடணும். நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக ஒரு ஃபைல் இருக்கணும், உங்களுடைய கணக்கு வழக்கு எல்லாம் அதில் இருக்கணும். அதே மாதிரி எல்லாமே எவ்ரிதிங். இப்போ நம்ம சர்ச்சில் இருந்து ஏதோ ஒரு செக்கு கொடுக்குறோம்னா அந்த செக்கு 3 ஃபோட்டோ 3 இடத்துக்கு போகுது. ஏன்? அது ஆர்கனைஸ்டாக இருக்கணும், ரெக்கார்டடாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். ஒரு ஹோட்டலில் பில்லாக இருந்தால் கூட அது சார்லிஸ்ட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், மெயின்டைன் பண்ணி இது இப்படி தான் அப்படி தான். ஸோ எப்படி இருக்கணும், நம்ம வளர வளர பெருக்கம் அடைய அடைய வரிசைப்படுத்துதல் அவசியம். சரி, அடுத்தபடியா 6வது வசனத்தை வாசிங்க. அதில் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இல்லைன்னு சொன்னோன்னே என்ன ஆயிடுச்சா, நின்றுச்சா. அப்ப நெவர் சே நோ, நெவர் சே எனிதிங் நெகட்டிவ். 2 பிள்ளைங்க உள்ள இருந்திருக்காங்கல்ல, ஒருத்தன் தானே கேட்குறா, இன்னொருத்தன் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்துருக்கலாமா இல்லையா? இல்லைன்னு எப்போ சொல்கிறோமோ அப்போ என்ன பண்ணிருச்சு. நான் நம்ம சபையில் விட பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், உங்கள்கிட்ட யாராவது பணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், வருது, இருந்தால் இருக்கு, இல்லைன்னா என்ன சொல்லணும், வருது. அப்போ இல்லைன்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. இல்லைன்ற வார்த்தை சொல்லவே கூடாது, சரியா? அதுக்குன்னு வியாதி இருக்கா அப்படின்னா வருதுன்ற கூடாது, சரியா? நெகட்டிவாக இருக்கிறத நெகட்டிவாக முடிச்சு விட்டுறணும். ஆனால் இது மாதிரி நமக்கு நன்மை கொண்டு வரக்கூடியவைகள் நம்மக்கிட்ட இருந்தால் இருக்குன்னு சொல்கிறோம், இல்லைன்னா என்ன சொல்ல போகிறோம், வருது. அப்போ நிச்சயமாக உங்கள் பெருக்கம் தடையில்லாத பெருக்கமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தபடியாக என்ன அப்படி தெரியுமா, 7வது பாயிண்ட், 7 பாயிண்ட் சொல்லிங்க, கரெக்டு தானே? 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவன் சொல்கிறான் இதை விற்று அப்படிங்கிறான் பாருங்க. நிறைய பேர்த்துக்கு எங்கே பிரச்சனைக்குன்னா, பெருகிறது ஆனால் அந்த பெருக்கத்தை வியாபாரம் பண்ண தெரியல. எல்லாம் பெருகிருச்சுங்க, ஆனால் அதை வெள்ளரிக்காய் பண்ண சொன்னார், தோட்டம் போட்டோம், நல்ல அதுவான மகசூல், பயங்கர மகசூல் வந்துருச்சு. எங்கே போகிறது என்ன கொடுக்கறது எதுவுமே தெரில, வச்சிருந்தா முடிஞ்சு போச்சு. அப்படி தானே? தக்காளியாக இருந்தால் 4 நாளில் முடிஞ்சிருச்சு, வெங்காயம் 1 அவ்வளோதான். அப்போது அடுத்தபடியாக அதை போய் விற்க, டிரான்சாக்ட் பண்ண தெரியும்.
உங்ககிட்ட என்ன இருக்கு, எது பெருகி இருக்கு, அதை நீங்க டிரான்சாக்ட் பண்ண, அதை கொடுக்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதை கொடுத்து காசை வாங்கியிருக்க மாட்டாங்க, ஆனால் அதை கொடுத்து வேற ஏதோ ஒன்று என்ன பண்ணிப்பாங்க. அப்போ ஹவு டு ட்ரேட் இன், நான் இதை எப்படி இது பண்ணணும், இதை கொடுத்துட்டு எதை கொண்டு வரணும் உள்ள. 7வது 8வது என்ன தெரியுமா, லேர்ன் டு மேனேஜ் த எக்ஸஸ். மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணினாள், அப்படித்தானே. இயேசு கிறிஸ்து அவர் எப்படி இன்க்ரீஸ்க்கு முன்னாடி இயேசு எப்படி கிரியேட் பண்ணார் ரூம் பாருங்களேன். உங்களுக்கு தெரியும், முதல்ல அவர் இடத்தை ஆயத்தப்படுத்தினார். ஏன்னா வனாந்தரமான இடமா இருந்துச்சு. பேசிக்கிட்டே இருக்கும்போதே அது வயலா என்ன பண்ணிடுச்சு, செழிப்புள்ள இடமா புல்லுள்ள இடமா மாறிடுச்சோ, இடத்தை ரெடி பண்ணார். 2வது என்ன பண்ணாருன்னா, அந்த இடத்தை ரெடி பண்ணுறதுல இன்னொன்று என்ன அப்படின்னா, 5000 பேர் வந்திருக்காங்க, ஆனால் அதில் நிறைய பேர் வியாதியாக இருக்காங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இவனை வியாதியாகவே வச்சுக்கிட்டு இந்த ஆசீர்வாதத்தை பெருக செஞ்சோம்னா அவன் நிறைய பேர் சாப்பிட மாட்டான். அதனால என்ன பண்ணார் தெரியுமா, அவனெல்லாம் சுகப்படுத்தினார் முதல்ல. ஸோ இந்த இன்க்ரீஸை, அதோடைய கெப்பாசிட்டியை இன்னும் அதிகப்படுத்துகிறார். இவன் நல்லா இருந்தால் தான் நிறைய சாப்பிடுவான். அப்போ இவனை முதல்ல நல்லா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவோம், பெருக செய்வோம். இயேசு அப்படி தான் செஞ்சார். அது மாத்திரமல்ல, அவர் அற்புதம் செய்யும் பொழுதே 12 கூடை என்ன பண்ணிட்டாரு, ரெடி பண்ணிட்டார். டு ஹேண்டில் தி எக்ஸஸ், டு மேனேஜ் தி எக்ஸஸ். நிறைய வியாபாரங்கள் தோல்வி அடைந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த எக்ஸஸை மேனேஜ் பண்ண தெரியாதனால. நமக்கு தேவைக்கும் அதிகமாய் தேவன் கொடுக்கும்போது அதை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம், அது ரொம்ப முக்கியமானது. அதை சரியாக நிர்வகிக்க தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா. ஏன்னா தேவனுடைய விருப்பம் என்னன்னா, நம்ம கடனோடு இருக்கணும்ன்றது விருப்பம் அல்ல, நாம் நிறைவோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். You can live in the abundance, you can live in the fullness. அதான் தேவனுடைய சுத்தமாக இருக்கு. சரியா, நமக்கு ஆல்ரெடி 1/2 மணி நேரம் என்ன ஆயிடுச்சு, கூட போயிடுச்சு. ஃப்ளைட்டு வேற பிடிக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் எழுந்து நின்னுக்குவோமா. நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த நாள் தேவன் நீங்கள் பெருகும்படிக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஒரு நாள். சுரண்டையிலிருந்து வந்திருக்க தம்பி, ஆண்டவர் சொல்றாரு, சில அவார்டுகள் வாங்க போறீங்க. மும்பையிலிருந்து சிலர் தேடி வருவாங்க, அவங்க சில ப்ராடக்டை கொண்டு வருவாங்க. தமிழ்நாடு முழுவதுக்கும் அந்த ப்ராடக்டை நீங்கள் செய்ய முடியுமான்னு கேட்பாங்க. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் அதை செய்யுங்க. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன், உண்மையாக இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இந்த பெருக்கத்துக்கு தேவையான கிருபை எனக்கு தாங்க, இந்த பெருக்கத்துக்கு தேவையான உண்மை எனக்கு தாங்க, இந்த பெருக்கத்துக்கு தேவையான ஞானத்தை எனக்கு தாங்க. நீங்க கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமா உங்களை பெருக பண்ணுவார். ஒரு நிமிடம் உங்களுடைய மனதில், உங்க சிந்தையில், ஆண்டவரே இந்த நேரத்தில் எனக்குள்ள புதிய எண்ணங்கள் விதைக்கப்படட்டும், நான் அபிவிருத்தி அடையும்படி, நான் பெருகும்படிக்கு எனக்குள்ள சில புதிய எண்ணங்கள் விதைக்கப்படட்டும். ஆண்டவரே, நான் எனக்கு தெரிந்த பழகி போன அவைகளையே சுற்றி சுற்றி நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று வாக்கு பண்ணியிருக்கிற நீங்க, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருக பண்ணுகிற எங்கள் தேவன், ஆண்டவரே எங்களுடைய திங்கிங், எங்க தாட் ப்ராசஸை வித்தியாசமா மாற்றி, help us to think beyond the box. இவ்வளவுதான் என்று
மட்டுப்படுத்தப்பட்ட எல்லைகளில் இருந்து நாங்க வெளியே பார்க்க உதவி செய்யுங்க. என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நிறுத்துகிறாரு. 12 அப்போஸ்தலர்களும் ஒரு சின்ன படகுல பிரயாணித்த போது இயேசு கடல்ல நடந்து வந்து அவங்க கிட்ட சொல்லாம சொல்றாரு, அப்பா இந்த கடல்ல பிரயாணிக்க நீங்க எப்படி ஒரு சின்ன படகை சார்ந்திருக்கிறீங்களோ அது மாதிரி நான் எதையுமே சார்ந்திருக்கல. நான் சமுத்திரத்தின் மேலும் நடக்கிறேன். Hallelujah. If you want to travel in the sea, you need a boat. நீ கடலிலே பிரயாணிக்க வேண்டும் என்றால் உனக்கு ஒரு படகு தேவை. You need a source. ஆனா எனக்கு அப்படி இல்லப்பா. அதுதான் அவுட் ஆஃப் பாக்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கால வேளையில நீ நினைத்திராத விதமா நான் உன்னை நடத்துவேன். அந்த நம்பிக்கை 12 பேர்ல ஒரே ஒருத்தனுக்குள்ள வந்துச்சு. அந்த பேதுரு கேட்ட, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ என்னை நம்பி தைரியமா உன் கால் எடுத்து வை. நீ தைரியமா உன் கால் எடுத்து வை. நீ மூழ்கி போக மாட்ட. நான் உன்னை மூழ்கி போக விட மாட்டேன். நான் உன்னை தூக்கி எடுத்துருவேன். நீ நடப்ப. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் உன் படகில் உள்ளவர்கள் உன்னை போலவே வியாபாரம் பண்ணுகிறவங்க ஆச்சரியப்படும்படி, இவனுக்கு இந்த துணிச்சல் எப்படி வந்தது, இவன் மாத்திரம் எப்படி நடக்கிறான் என்று சொல்லும்படிக்கு தேவன் உன்னை நடக்க பண்ணுவார். நீ நடப்பாய். நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கப்பலை பற்றி சொல்லியாச்சு. ஒரு பெரிய பேழையை பற்றி நான் சொல்றேன், கேளுங்க. நோவா தன் காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று ஞானம் தனக்கு கற்றுக் கொடுக்க முடியாத ஒன்றை பரலோக வெளிப்பாடுகளை கொண்டு செய்கிறான். ஏன்னா கப்பல்னா எப்படி இருக்குன்னே தெரியாது, பேழைனா எப்படி இருக்குன்னே தெரியாது, மழைனா எப்படி இருக்குன்னே தெரியாது, கடல்னா எப்படி இருக்குன்னே தெரியாது. ஞானம் அவனுக்கு கற்றுக் கொடுக்க வழியே இல்லை. வெளிப்பாடுகள் அவனை நடத்துகிறது. அளவு பிரமாணங்களை ஆண்டே கொடுக்கிறாரு. உங்க கான்செப்ட் இப்படிதான் இருக்கணும். உங்க பிசினஸ் ஐடியா இப்படிதான் இருக்கணும். உங்க ஞானம் கற்றுக் கொடுக்கிறதோ அல்லது கூகுள்டு ஐடியாவோ இருக்கக்கூடாது. God will teach you, reveal to you. அப்படியே செய்ய ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, சகல ஜோடு ஜோடான 7 ஜோடான மிருகங்கள், திரட்சியானவைகள் அவனிடமாய் வந்தது. அவன் அவைகளை சேர்த்து கொண்டான். நீங்க காட்ஸ் ஐடியாவை, தேவன் கொடுக்கிற ஆலோசனையை செயல்படுத்துவீங்கன்னா உங்க பேழை வெறுமையா இருக்காது. உங்க பிசினஸ் வெறுமையா இருக்காது. எங்கிருந்து யார் யார் வந்து அங்கே உட்பட வேண்டுமோ சகலரும் வந்து உட்படுவார்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இந்த இடத்துல ஒருவர் இருக்கிறீங்க. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, வந்து எலக்ட்ரிக் கார், அந்த எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு தேவைப்படுகிற ஒரு விதமான பேட்டரி, அதை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நபராக உங்களை தேவன் நிறுத்த போறாரு. அதுல ஒரு இன்னோவேஷனோட அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல், ஞானம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. கார் ரிலேட்டட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, மகனே, you will develop. சிறு வயதிலிருந்தே
கண்டுபிடிப்புகளை குறித்த ஒரு ஆசை உனக்கு இருந்ததல்லவோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நான் உன்னை மறக்கவில்லை, உன்மேல் நினைவாயிருக்கிறேன். உன்னை கொண்டு மகிமையானவைகளை செய்வேன். இந்த காலம் உன்னுடையது. Thank you Lord. உன்னை கண்ணீர் எனக்கு மறைவாயிருக்கவில்லை. Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே. எனக்கு போதிய சர்டிபிகேட் கூட கிடையாது, அதுதான் உன் வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். பரலோக தேவனே, ஆண்டவரை நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒரு இம்பார்ட்டேஷன் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த வியாபாரங்களை செய்தாலும் ஆண்டவரை இன்னும் அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டிய துறைகள், அவர்கள் தோண்டிக் கொள்ள வேண்டிய துறவுகள், இவைகளை குறித்த வெளிப்பாடுகளை தந்து உம்முடைய வல்லமையினால் நிறைத்து நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. Thank you Holy Spirit. தம்பி, நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இங்கேயே இருக்கிற இன்னும் யாரோ ஒருத்தவங்க, அவங்களோட உங்களுக்கு ஒரு AI கனெக்ஷன். You're into artificial intelligence, correct? Okay, so there is somebody here with whom you'll be connected and you will travel. அவங்களும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிறவங்க, சரியா? இந்தியாவை தாண்டி 3 கண்ட்ரியில் நீங்கள் கால் மிதிப்பீங்க. God will establish you big time, சரியா? ஸோ நல்லா ப்ரே பண்ணுங்க. பரலோக தேவனே, ஆண்டவரே, இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த நாள் விசேஷித்த ஒரு நாள். இவர்கள் தற்செயலா இங்கே வரவில்லை, இப்படி தீர்மானத்தபடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, என்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்றவங்களுக்கு, அவர்களுக்குள்ளே நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த பெரிதான ஆசீர்வாதத்தை, அந்த பெரிதான எண்ணத்தை, அந்த சிந்தனையை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. ஒரு பெரிய பெருக்கம் இவர்கள் வாழ்க்கையில கடந்து வரட்டும். உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. என்னாகமம் 24ஆம் அதிகாரத்திலே பரவி போகும் ஆறுகளைப் போல இருப்பாய் என்று எழுதியிருக்கிறது. அப்படியே கர்த்தர் இவர்கள் பரவி போகும் ஆறுகளைப் போல இருக்கும்படிக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. எல்லா தேவைகளையும் சந்திங்க. வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகட்டும். இன்றிலிருந்து ஆண்டவரே, நாங்க பிக்கப் ஆயிட்டோம், இன்னைக்கிலிருந்து ஒரு டிஃபரண்ட் ஸ்பீட்ல நாங்க மூவ் பண்ணுகிறோம் என்று சொல்லும்படிக்கு பல சுதந்திர வீதங்கள், பல நன்மைகள். இது ஒரு ஓனர்ஷிப் இயரா இருக்கிறபடினால இந்த வருடத்தில் சுதந்திரிக்க வேண்டியவர்களை சுதந்திரித்து, சொந்தமாக்க வேண்டிய நிலப்பரப்புகளை சொந்தமாக்கி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அனுக்கிரகம் பண்ணும். ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே, பெருக்கத்துக்கு தேவையான கிருபை, பெருக்கத்துக்கு தேவையான ஞானம், ஆண்டவரே அதற்குரிய யோசனைகள், அதற்குரிய வெளிப்பாடுகள், எல்லாவற்றுக்கு மேலாக பெருக்கத்திற்கு அடிப்படையாய் தேவைப்படுகிற உண்மை, இவைகளை தந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் பாதுகாவலும் வழி இடத்திலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.